அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஜென்ரலாக மேடையில் அமர்ந்த பெரியவங்க நண்பர்கள்னு சொல்லுவோம். இங்கே மேடை எங்கே முடியுது, ஆடியன்ஸ் எங்கேருந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இது முழுமையாகவே நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்த ஒரு ஒரு இடமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் ஃபார் பீயிங் ஹியர். மேடையில் ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ, பேரரசு சாரோ, சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளோ வருடங்களாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு. பட் இந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தில் அவங்க கேராஜன் சார் உட்பட ஃபங்க்ஷன்ஸில் வந்து பீன் தேர் கண்டினியூஸாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலையில் ஒரு கை, ஒரு பேட் அந்த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது. இதை கீப் மூவிங்டா, ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. அரவிந்த்ராஜ் சார், இட்ஸ் நம்மெல்லாம் சாதாரண டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை விழிகள் டைம்லேருந்து ரசிகனாக பார்த்து கற்றுக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் வி வர் பிளானிங். இட் இஸ் ஸோ நைஸ். ஒரு பிளெஸிங் டு இது ஜெனுவன்லி ஒரு குடும்ப விழாவாக தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். அண்ட் லாரா, பேசிக்லி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோன்னா, எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது. ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அசோக் ஒரு லோ பட்ஜெட், ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன், இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார், அடுத்தது என்ன சொல்லுங்களேன். அப்போ செட் இல்லை அசோக் இட்ஸ், ஏன்னா ஆல்பர்ட் சாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்னை ஒரு ப்ராஜெக்டில் நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் எஸ் ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், தெய்வமே, நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாக்கு திரைக்கு நேராக தெரியிற முகமாக இருக்கேன், நான் எஸ் ஆக முடியல, நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க, தயவுசெய்து நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுங்கள் சார். டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன், கதைக்கு ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார், ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு. அதை ப்ராப்பராக கரை சேர்க்குற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா? ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா, நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார். ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார், இயக்குனர் அறிமுகப்படுத்தினார், ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணனை அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல படைப்பில், ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில், ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்பில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு. லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா, இல்லை ஒரு காப் அண்ட் ஒரு பாலிட்டி சொன்ன மாதிரி வர்கீஸ்வரோட மகனாக தான் நான் நடிக்கிறேன். மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம். இந்த மாதிரி ஒரு காப் அண்ட் இது சேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ப்ரைமர்லி. ஸோ இது ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா, இல்லை லாரா நான் யார், அது ஏதோ முழு ஃபார்மோட ஷார்ட் ஃபார்மா, இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும். ஒரு படைப்பாக பார்க்கும்போது இதில் நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமாக தத்துரூபமாக வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசை தொட்டிருக்குமான்னு தோணுச்சு. தெர் ஆர் மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம். எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஒரு மார்ஜரியில் சீஃப் டாக்டராக பார்க்குற ஒருத்தர், குட்டி குட்டி நுவான்சஸ், ஐ ரியலி லவ்ட் தேர் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த கண்டென்ட் ஐட்டமாக ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்குன்னு நம்ம மைண்டில் ஓடும். இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கு அது பட்டுன்னு இந்த பருத்தி வீரன் சாயல் இருக்குமான்னு பட்டுன்னு நம்ம மைண்டு சிந்தனை போகும். நான் அப்படி வானம் பார்த்த சீமையிலேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா, இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம்லாம் வந்து தெரியும். ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே, தெளிவாக ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை, பட் இந்த ஃப்ளேவர் உங்களை அட் தி எட்ஜ் ஆஃப் தி சீட் அட்டாச்சாக வச்சு உங்களை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்பில் இருக்குது. கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுன்னு இருக்குது. கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டீசர் வரப்போ கூட அசோக் குமார் அவன் ஸ்டேஜில் வரப்போ, ஸ்க்ரீனில் வரப்போ ஒன்றும் பெருசாக இருக்கல. இவர் வந்தோடனே ஒரு விசில்லாம் கேள்விப்பட்டேன், கெத்தாக இருந்துச்சு சார் அவருக்கு. பட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒருத்தரோட இவ்வளோ வருடங்களோட ஒரு பயணம் இருந்திருக்குல்ல சார். நான்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பண்ணுறோம். முருகா, பிடிச்சிருக்கு, கோழி கூது, அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கே அந்த ரெக்கக்னிஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன்.
கடவுள் நேரத்தில் ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்குது. டேலண்டடாக இருக்க, டான்ஸ் ஆடுற, ஃபைட் பண்ணுற, தெளிவாக இருக்க, அஜயலாக இருக்க, நல்லா பண்ணுற, அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த அந்த பிளெஸிங் இருக்குது. அந்த விஷயம் மலரணும்க்கு நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு 25 வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தட்டு தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையரை பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடிச்சு இன்னைக்கு அவரோட படைப்பு இங்கே உங்கள் கண்ணுக்கு நேர தெரிஞ்சிச்சு. இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் தட் வருஷம் ஒரு படம் கொடுக்கணும். ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் பண்ணால் செட் ஆகாது, இதில் பண்ணணும், இதில் பண்ணால் தான் பணம் ரோலிங் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், எல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் மையமாக வச்சு ஒருத்தர் இறங்கியிருக்கிறார். எனக்கு இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹஸ் பீன் வே மச் மோர் தேன் இந்த படத்தில் ஒரு நடிகனாக என்னோட இருக்கிற பயணம் தாண்டி. இட்ஸ் பீன் அ லிட்டில், நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கில் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். இதில் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை, இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்குமே முன்னாடி நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்பில் நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்குது. கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தைய வளர்க்குறது மிகப்பெரிய விஷயம். அதை மணிமூர்த்தி சார் கெத்தாக பண்ணியிருக்கிறாரு, த டிரெக்டர். ஏன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் கேட்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையான ஃபீலாக இருக்கும். அதை சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சீன் நவுற விஷயமே நான் படைப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகிறது. ஒரு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேறு ஒரு மண்ணும் இல்லை, 100 ரூபா கொடுத்துட்டு போயேங்கிற விஷயத்துலேயே இருப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா அவங்க ஒர்க்கு படத்தில் பார்த்தோன்னே. அந்த குட்டி குட்டி செதுக்கின விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் நடக்கிற சில சோஷியல் இஷ்யூஸை, சோஷியல் விஷயங்களை கதையில் லைட்டாக ஹியூமரோட ஒரு சாட்டரிக்கலாக டச் பண்ணிட்டு ஆடியன்ஸ் மேலே சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு. ஸோ விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்மார்ட் டைரக்டர். அண்ட் ஒரு ஸ்மார்ட் டைரக்டராக மணிமூர்த்தி சார் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரகு ஸ்ரவன் ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் கம்போசருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அண்ட் அவர் பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி 5 நாளில் என்னடா 5 நாளில் RR முடிச்சுட்டானா, என்ன அசால்ட்டாக சொல்கிறான்னு தோணுச்சுன்னா தீனி இவ்வளோ இருக்குது, கிடச்ச உடனே ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் த மூவி. சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் கதை. கூடிய விரைவில் கடவுள் அனுகிரகத்தில் தியேட்டர்ஸ்க்கு வருவோம். அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். திரையுலகத்தில் அட் திஸ் ஜங்ஷர் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார். முதல்ல டைட்டில் லான்ச் பண்ணும்போது சத்யராஜ் சார் தான் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பராக விஜய் சேதுபதி சார் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணார். படிப்படியாக வந்து இந்த படம் இப்போ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஏன்னா நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும், இன்னும் ஊக்கம் கிடைக்கும், சினிமாவும் வளரும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். மனமார்ந்த நன்றி.